செக்ஷன் இ புக் வெர்ஷன் பார்ட் 24ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் பார்ட்ல பிளாஷ்பேக் காமிச்சாங்க இல்லையா, அது இன்னும் முடியல. இந்த பார்ட்லயும் கண்டினியூ ஆகுது. ஆஞ்சலோவும் ஏரிஸும் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மீட் பண்றாங்க. ஏரிஸை பார்த்த உடனே ஆஞ்சலோ, நீ ஏன் இவ்வளவு ஒல்லியா இருக்க, உன் எலும்ப ஈஸியா ஒடிச்சிடலாம் போல இருக்குன்னு சொல்றாரு. அதை கேட்ட பெரியம்மா ஆஞ்சலோவை கண்டிக்கிறாங்க. ஆஞ்சலோவை பார்த்த ஏரிஸ் மனசுக்குள்ளவே, அந்த பையன் என்னோட கசின் தான், அவன் பேரு ஆஞ்சலோ, அவன் என்னை விட பெரியவன், அதனால அவனை மதிச்சு அவன் சொல்றத கேட்கணும்னு சொன்னாங்க. அப்ப ஆஞ்சலோ ஏரிஸ பார்த்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்ல, ஏரிஸ் மனசுக்குள்ள இத பத்தி நினைச்சிட்டு இருந்ததுனால ஆஞ்சலோ சொன்னத சரியா காதுல வாங்கல. குழப்பமா அவரே பார்த்துட்டு இருக்க, அப்ப ஆஞ்சலோ மறுபடியும் தண்ணி கொண்டு வான்னு சொன்னேன்னு சொல்றாரு. உடனே ஏரிஸ் தண்ணி எடுக்கிறதுக்காக எழுந்திருக்க, ஒரு புக் பறந்து வந்து ஆஞ்சலோ முகத்திலே விழ ஆஞ்சலோ வழியில கத்துறாரு. அதை பார்த்து பயந்து போன ஏரிஸ் யார் அதை தூக்கி போட்டதுன்னு பார்க்க, கொஞ்ச தூரத்துல ஆன்டி லாரா நின்னுட்டு இருக்காங்க. அவங்க தான் தூக்கி போட்டிருக்காங்க. அப்ப அவங்க ஆஞ்சலோவை பார்த்து, நீ எங்க வேணாலும் பாஸ் மாதிரி இருக்கலாம், ஆனா இங்க கிடையாது, ஒழுங்கா நடந்துக்கோ, இல்லனா என்ன சமாளிக்கணும்னு சொல்றாங்க. ஆஞ்சலோ கோவமா, எதுக்காக புக்க தூக்கி வீசுறீங்க, வலிக்குதுன்னு இங்கிலீஷ்லயே சொல்ல, இங்கிலீஷ்ல பேசாதன்னு ஆன்டி சொல்றாங்க. எதுக்கு அடிச்சீங்கன்னு அவரு கேட்க, அடிக்கணும்னு தோணுச்சு அடிச்சேன், என்கிட்ட இங்கிலீஷ்ல பேசாத, உன்னை விட நான் நல்லாவே பேசுவேன்னு சொல்றாங்க. அங்க நின்னுட்டு இருந்த ஏரிஸ்க்கு அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னே புரியல. ஆனா இவன மாதிரியே ஆஞ்சலோவும் ஆன்டி கிட்ட மாட்டிக்கிட்டான்னு மட்டும் புரியுது. அப்போ பெரியம்மா வந்து என்ன நடக்குதுன்னு கேட்க, அம்மா இவங்க புக்கால என்ன அடிச்சிட்டாங்கன்னு ஆஞ்சலோ சொல்ல, அப்போ பாட்டியும் வந்துடுறாங்க. வந்தவங்க எல்லா மருமகன்களையும் இப்படிதான் நடத்தணுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆன்டி, கொஞ்சம் ஓவரா சொல்றீங்க, இன்னும் அடிக்காத மருமகன்கள் இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்க இன்னொருத்தரை நான் இன்னும் பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது ஜேஜேவை பத்தி சொல்றாங்க. அவங்க சொன்னதை கேட்ட உடனே ஏரிஸ் மனசுக்குள்ளவே, அப்படின்னா ஜேஜே இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறாளா, அதனாலதான் அம்மா இன்னும் என்ன கூட்டிட்டு போக வரவே இல்ல போல இருக்குன்னு சொல்றாரு. அப்ப பெரியம்மா, ஹாஸ்பிட்டல்ல யார் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. உடனே ஆன்டி ஏரிஸ கைய காமிச்சு இந்த குட்டி குரங்கோட தங்கச்சின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பெரியம்மாவும் பாட்டியும் ஏதோ பேசிக்கிறாங்க. ஆனா என்ன பேசிக்கிட்டாங்கன்னு ஏரிஸ்க்கு புரியல. ஒரு பக்கம் ஆஞ்சலோ முகத்தை தடவி கொடுத்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஆன்டி இதெல்லாம் கண்டுக்காம அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஏரிஸ்க்கு ஜேஜே ஞாபகம் வர அவளை பார்க்கணும்னு தோணுது. அவளுக்கு உடம்பு குணமாயிடணும்னு வேண்டிக்கிறாரு. பெரியம்மாவும் ஆஞ்சலோவும் கொஞ்ச நாளைக்கு இங்க தங்கி இருக்காங்க, சீக்கிரமாவே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்க இருந்த கொஞ்ச நாள்ல ஆஞ்சலோ ஏரிஸ்க்கு அடிக்கடி டாய்ஸ் வாங்கி கொடுப்பான். சில சமயத்துல அவனே மாலுக்கு போய் ஏரிஸ்க்கு தேவைப்படுற பொருட்களை வாங்கிட்டு வருவான். அவனோட பழைய ட்ரெஸ்ஸையும் கொடுப்பான். ஒரு நாள் ஏரிஸ் அமைதியா உட்கார்ந்துருக்க, ஆன்டி சும்மா இல்லாம அவனை கூப்பிட்டு, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதை கேட்ட ஏரிஸ் எதுவும் சொல்லாம திரும்பி உட்கார்ந்துக்கிறாரு. அதை பார்த்த ஆன்டி சும்மா விடாம ஏரிஸ் பக்கத்துல உட்காந்து மறுபடியும் ஏன்னு கூப்பிடுறாங்க. இப்ப என்னன்னு திரும்பி பார்க்காம ஏரிஸ் கேட்க, ஆஞ்சலோ உன்னைய கூட்டிட்டு போறேன்னு சொன்னா நீ போவியான்னு கேக்குறாங்க. உடனே ஏரிஸ் யோசிச்சு பாக்குறாரு. ஆஞ்சலோ வீட்டுல நிறைய பொம்மையும் சைக்கிளும் இருக்கு, நீ வந்தினா உனக்கு நிறைய பொருட்கள் கொடுப்பேன்னு சொல்லிருக்காரு. அதை நினைச்சு பார்த்தவன் ஆன்டி கிட்ட போவேன், ஆனா சீக்கிரம் திரும்பி வந்துருவேன், இல்லனா அம்மா என்ன தேடுவாங்கன்னு சொல்றாரு. திரும்பியே வர முடியலனா அப்பவும் போவியான்னு ஆன்டி கேட்க, ஏரிஸ் தலையாட்டிக்கிட்டே, அது முடியாது, அம்மா கண்டிப்பா என்னை தேடி வருவாங்க, நான் இல்லனா என்ன கண்டுபிடிக்க முடியாதேன்னு சொல்றாரு. உன்னை கூட்டிட்டு போக உன் அம்மா வரமாட்டாங்கன்னு ஆன்டி சொல்ல, அதை கேட்டு ஏரிஸ் பயப்படுறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஜேஜேவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அவளோட ஹாஸ்பிட்டல் பில்ல பெரியம்மா தான் கட்டினதா சொல்றாங்க. அதை கேட்ட ஏரிஸ், அப்போ அம்மா என்ன கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவாங்க, வீட சரி பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு ஆன்டி, உன் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாங்க, அதனால உன் பெரியம்மா உன்னை தத்தெடுத்து வளர்க்க போறதா முடிவு பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஏரிஸ் அழுதுகிட்டே, நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்றாரு. இல்ல உண்மையதான் சொல்றேன்னு அவங்க சொல்ல, ஏரிஸ் அழுதுகிட்டே அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ அங்க வந்து ஆஞ்சலோ, ஒரு குழந்தைய அழ வைக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறாரு. அதுக்கு ஆன்டி, ஆமா உன்னையும் அழ வைக்கிட்டோமான்னு கேட்டுட்டு ஆஞ்சலோவை துரத்த, பயந்து போன ஆஞ்சலோ உதவி பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டே ஓடுறாரு. இன்னொரு பக்கம் ஏரிஸ் ஆன்டி சொன்னதை நம்பல. ஏன்னா ஆன்டி எப்பவும் இப்படிதான் டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரிதான் இப்பவும் டீஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறாரு. எதுக்கும் பாட்டி கிட்ட ஜேஜே உண்மையாவே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டாளான்னு கேட்கலான்னு பாட்டியை தேடி போறாரு. பாட்டியும் பெரியம்மாவும் காஞ்சி துணிங்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க போன ஏரிஸ் பாட்டின்னு கூப்பிட, பாட்டி திரும்பி பாக்குறாங்க. பெரியம்மா ஏரிஸ் கிட்ட வந்து குனிஞ்சி, எப்படி இருக்க, நீ ஆஞ்சலோவும் விளையாடிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன்னு சொல்றாங்க. இப்ப ஆன்டி லாரா தான் அவன் கூட விளையாடிட்டு இருக்காங்கன்னு ஏரிஸ் சொல்ல, அவன் சொன்னதை கேட்ட உடனே பாட்டி ஆஞ்சலோ தேடி போறாங்க. அப்ப பெரியம்மா ஏரிஸ் கிட்ட, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றாங்க. என்னன்னு இவரு கேட்க, உனக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கான்னு கேக்குறாங்க. உடனே ஏரிஸும் சந்தோஷமா தலையாட்ட, அப்படின்னா நான் உன்னை ஸ்கூல்ல சேர்க்க போறேன்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதை கேட்ட உடனே ஏரிஸ் கண்ணெல்லாம் பெருசாயிடுது.
ரொம்ப நாளா படிக்கணும்னு ஆசைப்பட்டது இப்போ நடக்க போகுதுன்ற சந்தோஷத்துல சிரிப்பு வருது. உடனே பெரியம்மா கிட்ட உண்மையாவான்னு கேக்குறாரு. ஆமா, ஆஞ்சலோ படிக்கிற அதே ஸ்கூல்ல உன்னையும் சேர்த்து விடுற, நீயும் படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதை கேட்ட உடனே ஏரிஸோட சிரிப்பு குறைஞ்சிருது. அது எங்க இருக்குன்னு கேக்குறாரு. எங்க வீட்டுக்கு பக்கத்துலன்னு பெரியம்மா சொல்ல, அதை கேட்ட ஏரிஸ் மனசுக்குள்ள, அப்படின்னா நான் உண்மையிலேயே இவங்க கூட போகணுமா? ஆன்டி லாரா சொன்னது உண்மையா? அம்மாக்கு இனிமே நான் வேண்டாவா? அப்படி சொன்னவர் பெரியம்மா கிட்ட, ஆன்டி லாரா சொன்னாங்க நீங்க என்ன கூட்டிட்டு போயிட்டு திரும்பி இங்க கூட்டிட்டு வர மாட்டீங்கன்னு, அது உண்மையான்னு கேக்குறாரு. அதை கேட்ட பெரியம்மா லைட்டா சிரிச்சுட்டு ஏரிஸ தூக்கி டேபிள் மேல உட்கார வச்சுட்டு, ஏரிஸ் ஜேஜேவை நல்லா பாத்துக்கணும், அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு நிறைய கவனம் தேவை, அதனால இப்போதைக்கு நீ எங்க கூட வா, எங்களோட இரு, உன் தங்கச்சிக்கு நல்லா ஆனதுக்கு அப்புறம் உன்னை உன் வீட்லயே கொண்டு போய் விட்டுறோம்னு சொல்றாங்க. ஏரிஸ் தலையாட்டிக்கிட்டே, வேண்டாம், நான் ஜேஜே கூட இருக்கணும், நான் அவளை பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. பெரியம்மா அவர் கைய பிடிச்சி, நீ ரொம்ப பாசமுள்ள அண்ணன், ஆனா நீ படிக்காம அவளை பாத்துக்கிட்டு இருக்கிறேன்னு தெரிஞ்சா ஜேஜே சந்தோஷப்படுவாளான்னு கேக்குறாங்க. உடனே ஏரிஸ் மனசுக்குள்ளவே, நான் படிக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன்னு ஜேஜேக்கு தெரியும், நான் ஸ்கூல்ல கத்துக்கிறதெல்லாம் அவளுக்கு சொல்லி தருவேன்னு எப்பவும் சொல்லுவேன். அப்படி சொன்னவர் பெரியம்மா கிட்ட இல்லன்னு சொல்றாரு. அப்படின்னா முதல்ல படி, ஸ்கூல் லீவ்ல ஒருத்தர் பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஏரிஸ்க்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஜேஜே விட்டு தூர போகிறதுக்கு அவருக்கு மனசே இல்ல. அம்மா வேலைக்கு போனா அவ கூட யார் இருப்பாங்க, யார் அவளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, இந்த மாதிரி மனசுக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி. ஒரு நாள் ஏரிஸும் ஆஞ்சலோவும் ரூம்குள்ள இருக்க, வெளிய பாட்டியும் பெரியம்மாவும் ஏரிஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதனால ஏரிஸ் அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒத்து கவனிக்கிறாரு. பெரியம்மா, இந்த பையனுக்கு பர்த் சர்டிபிகேட்டே இல்லன்னு சொல்றாங்க, அது எப்படி முடியும்? ஜீனா தான் அவன் முழு பெயர் ஏரிஸ் பெர்னாண்டஸ்னு சொன்னாலே ஜேஜேவை மட்டும் தான் பதிவு பண்ணிருக்கான்னு பெரியம்மா சொல்ல, ஏன் அப்படி? இந்த மாதிரி இருந்தா ஏரிஸ எப்படி ஸ்கூல்ல சேர்க்கறதுன்னு பாட்டி கேட்க, லேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும் போல இருக்குன்னு பெரியம்மா சொல்றாங்க. அதை கேட்ட ஏரிஸ் மனசுக்குள்ளவே, பர்த் சர்டிபிகேட்னா என்ன, ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்ன, எனக்கு ஏன் அதெல்லாம் இல்ல, ஏன் ஜேஜேக்கு மட்டும் இருக்குன்னு ஏகப்பட்ட கேள்வி எழும்புது. அடுத்ததா பெரியம்மாவும் மத்தவங்களும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. கூட ஏரிஸையும் கிளம்ப சொல்றாங்க. ஏரிஸ்க்கு அவங்க கூட போக விருப்பமே இல்ல. அம்மா கண்டிப்பா வருவாங்க, கூட்டிட்டு போவாங்கன்னு நம்பிக்கையோட இருக்காரு. அவர் நம்பிக்கையும் வீணா போகல. அவர் நினைச்ச மாதிரியே சரியான சமயத்துல அம்மாவும் வராங்க. அம்மாவை பார்த்த உடனே சந்தோஷமா ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சி, அம்மா என்ன கூட்டிட்டு போக தான் வந்திருக்கீங்களா, நாம வீட்டுக்கு போறோமான்னு கேக்குறாரு. அம்மா அதுக்கு பதில் சொல்லாம பெரியம்மா எங்கன்னு கேட்க, ஏரிஸ் பெரியம்மா இருக்க இடத்த காமிக்க, அம்மா ஏரிஸ கண்டுக்காம பெரியம்மாவை தேடி போறாங்க. ஏரிஸும் பின்னாடியே போறாரு. பெரியம்மா ரூம் வாசல்ல ஆன்டி நின்னுட்டு இருக்காங்க. ஏரிஸ் அம்மாவை பார்த்த உடனே முறைக்கிறாங்க. அதை பார்த்த அம்மா பெரியம்மாவை கூப்பிட அவங்க உள்ள வான்னு சொல்றாங்க. அம்மா ரூம்குள்ள போக பின்னாடியே ஏரிஸ் போக ஆன்டி ஏரிஸ தடுத்து நிறுத்திடுறாங்க. நீ இங்கே இரு, இது பெரியவங்க பேசுற விஷயம், அதுல நீ தலையிடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஏரிஸ்க்கு அதெல்லாம் புரியல. ஆன்டி கைய தட்டி விட்டுட்டு, நான் சொன்னல அம்மா என்ன கூட்டிட்டு போக வந்துட்டாங்க, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்றாரு. அவர் சொன்னதுக்கு ஆன்டி எதுவும் சொல்லல. ஆனா இன்னைக்கு அவங்க பார்வையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கொஞ்ச நேரத்துல அம்மாவும் இன்னொரு ஆன்டியும் பேசுற குரல் கேக்குது. அந்த ஆன்டி, உன் பிள்ளைய பெரியம்மா தத்து எடுத்துக்க விடு, நீ நல்ல அம்மாவா இருக்கிற மாதிரி கூட தெரியலன்னு சொல்றாங்க. ஜென்னி, இதுல நீ தலையிடாதன்னு பாட்டி சொல்ல, ஏன் எனக்கு தெரியாதா, அவன் என் பிள்ளை, அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும்னு அம்மா சொல்ல, கொஞ்சம் மெதுவா பேசுங்க, குழந்தைங்க காதுல இது விழுந்துற போதுன்னு பெரியம்மா சொல்ல, அதுக்கப்புறம் சத்தம் கொஞ்சம் கம்மி ஆயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு கோவமா வெளியே வந்த அம்மா நேரா ஏரிஸ் கிட்ட வந்து ஏரிஸ் பக்கத்துல உட்காந்து, ஏரிஸ் நான் சொல்றத கேளு, இப்போதைக்கு நீ பெரியம்மா கூட தான் இருக்கணும், அவங்க உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, சாப்பாடு போடுவாங்க, டாய்ஸ் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தருவாங்க, இப்போதைக்கு நீ அவங்களோட இருன்னு சொல்றாங்க. ஏரிஸ் தலையாட்டிக்கிட்டே, வேண்டாம், நான் ஜேஜே கூட இருக்கணும்னு சொல்றாரு. இப்போ அது முடியாது, நான் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போக திரும்பி வருவேன், உன்னை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஏரிஸ் அழ ஆரம்பிச்சிடுறாரு. இல்ல, நீங்க இதே மாதிரிதான் முன்னாடியும் சொன்னீங்க, ஆனா என்ன கூட்டிட்டு போக வரவே இல்ல, ஏன்னா நான் ஜேஜேவை பாத்துக்கணும், உங்களுக்கு அவ மட்டும் தான் முக்கியமா, அதனாலதான் என்ன தத்து கொடுத்துட்டீங்களா, உங்களுக்கு நான் வேண்டாவா, உங்களுக்கு என் மேல பாசமே இல்லையா? ஏரிஸ், அது உண்மை கிடையாது, நீ சின்ன பையன், சொன்னாலும் உனக்கு புரியாது, இல்ல நீங்க போய் சொல்றீங்க, என்ன வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டீங்க. அதை கேட்ட அம்மா ஏரிஸ கட்டி பிடிக்க வர, உடனே ஏரிஸ் ஓடி போய் ஆன்டி பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. மனசுக்குள்ள, அம்மாக்கு நான் தேவையில்லை, அதனாலதான் என்ன பெரியம்மா கிட்ட கொடுத்துட்டாங்க, இப்போதைக்கு அவங்களுக்கு ஜேஜே மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிறாரு. அடுத்ததா எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு ஆஞ்சலோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஏரிஸ் பெரியம்மா வீட்டுல தான் இருக்க போறாரு. அப்போ ஆன்டி லாரா வந்து ஏய் குரங்கைன்னு கூப்பிட, ஏரிஸ் அவங்கள திரும்பி பார்க்கவே இல்ல. அவர் மனசுக்குள்ள, இதுக்கப்புறம் அம்மாவையும் ஜேஜேயும் பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஏன் இவ்வளவு சோகமா இருக்க, நீ இப்போ சந்தோஷமா இருக்கணும்னு ஆன்டி லாரா சொல்ல, உடனே ஏரிஸ் ஏன்னு கேட்க, ஏன்னா இனிமே நீ என் கண்ணு முன்னாடி இருக்க மாட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. ஏரிஸ்க்கு
அவங்க சொல்றதும் நல்லதான்னு தோணுது. அப்போ பெரியமா வந்து ஏரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டியா, நாம இப்போ கிளம்ப போறோம்னு சொல்றாங்க. ஏரிஸும் தலையாட்டிக்கிட்டே ஜேஜே கிட்ட பாய் கூட சொல்ல முடியல. அவ என்ன தேடுவாளோன்னு கேக்குறாரு. ஸ்கூல் லீவ்ல நீங்க ஒருத்தர் பாத்துக்கலான்னு பெரியமா சொல்ல சரின்னு சொல்றாரு. அப்போ ஆஞ்சலோ பேக் எடுத்துக்கிட்டு வெளியே வர பெரியமா போகலாமான்னு கேட்க போலான்னு தலையாட்டுறாரு. அடுத்ததா பாட்டி கிட்ட ஆன்டி கிட்ட எல்லாம் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. எல்லாரும் ஏரிஸ் அங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாருன்னு சொல்றாங்க. ஆனா ஏரிஸ்க்கு அப்படி நடக்கும்னே தோணல. அடுத்ததா எல்லாரும் கார்ல ஏற காரும் போக ஆரம்பிக்குது. ஏரிஸ்க்கு ரொம்ப பயமா இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்ட ஆஞ்சலோ எல்லாம் சரியாயிடும்னு சமாதானப்படுத்துறாரு. ஏரிஸ் பயந்த மாதிரி எதுவும் நடக்கல. பெரியம்மாவா இல்ல, ஏரிஸ் கிட்ட அம்மாவா நடந்துக்கிறாங்க. சட்டப்படி அவரை தத்து எடுத்துக்கிறாங்க. பர்த் சர்டிபிகேட்டையும் சரி பண்றாங்க. ஆஞ்சலோக்கு மேட்சிங்கா ஏரிஸ் பேர்ல மைக்கிள சேர்க்கிறாங்க. பெரியம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஏரிஸ் வாழ்க்கை டோட்டலா மாறிடுது. ரொம்ப அருமையா போய்கிட்டு இருக்கு. அவருக்குன்னு தனியா ஒரு ரூம், அதுல அட்டாச் பாத்ரூம், நிறைய ட்ரெஸ், டாய்ஸ், புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க. ஒவ்வொரு வெக்கேஷனுக்கும் பாட்டி வீட்டுக்கு போறப்போ ஜேஜேவை பாக்குறாரு. ஏன்னா இப்போ ஜேஜேவும் அம்மாவும் புது வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த வீடு பாட்டி வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கு. ஒரு நாள் ஆஞ்சலோ கொடுத்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஜேஜேவை பார்க்க போறாரு. அவர் ரோட்ல கால்ல செருப்பு கூட இல்லாம விளையாடிட்டு இருக்கா. ஏரிஸ பார்த்த உடனே ஏரிஸ்னு கைய காட்டி கூப்பிடுறா. இப்போ ஜேஜே கொஞ்சம் பெரியவளானதுனால ஏரிஸ் பேரை ஒழுங்கா கூப்பிடுறா. அதை கேட்டு ஏரிஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ கிட்ட போக அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏரிஸ கைய காமிச்சு இவர் என்னோட கசின்னு சொல்றா. அதை கேட்ட ஏரிஸ் என்னது கசினா, அவ என்ன ஏன் அப்படி நினைக்கிறான்னு புரியல. நான் அவளை விட்டு பிரிறப்போ அவளுக்கு 3 வயசு தான். இவ்வளவு சீக்கிரம் நான் யாருங்கிறத மறந்துருவான்னு நினைக்கவே இல்லன்னு சொல்றாரு. அடுத்ததா அவளை பார்த்து லைட்டா சிரிச்சிட்டு மறுபடியும் ஸ்லிப்பர்ஸ் போடலையா எங்கன்னு கேக்குறாரு. அவரு சொன்னது ஜேஜேக்கு புரியல. என்ன சொல்ற, இப்போ இங்கிலீஷ்ல பேசினியான்னு கேக்குறா. உன் ஸ்லிப்பர்ஸ் எங்கன்னு அவரு மறுபடியும் கேட்க அவ தலைய சுரிஞ்சுக்கிட்டே அத ரூஃப் மேல தூக்கி போட்டுட்டாங்கன்னு சொல்றா. அவங்களா இல்ல நீயான்னு ஏரிஸ் கேட்க அவ சிரிச்சுக்கிட்டு ரெண்டும்னு சொல்றா. ஏரிஸ் அவளை சைக்கிள்ல ஏற சொல்ல அவளும் பின்பக்கமா ஏறி நின்னுக்கிறா. ஏரிஸ் சைக்கிள ஓட்ட ஜேஜே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டாட்டா காட்டிக்கிட்டே போறா. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பசங்க தான். அவ இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். சைக்கிள்ல போறப்போ காத்து பலமா வீச ஜேஜே உடைய முடி பறக்குது. அப்பதான் அவ கழுத்துக்கு பின்னாடி பர்பிள் கலர்ல மார்க் மாதிரி ஏதோ இருக்கிறத ஏரிஸ் கவனிக்கிறாரு. அங்க மட்டும் இல்ல, காதுக்கு பின்னாடி கையிலயும் இருக்குது. உடனே சைக்கிளை நிறுத்த ஏன் என்னாச்சு, எதுக்கு சைக்கிளை நிறுத்திட்டேன்னு கேக்குறா. ஏரிஸ் அவ கைய பிடிச்சு இது என்னன்னு கேக்குறாரு. வலிக்குதுன்னு சொன்ன ஜேஜே கைய உருவிக்கிட்டு ஒண்ணும் இல்ல, அத பத்தி கவலைப்படாதன்னு சொல்றா. அப்போ இது எப்படி வந்துச்சு, அதுக்கு ஜேஜேவால பதில் சொல்ல முடியல. ஏரிஸ்க்கு ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கடைசியா பாக்குறப்ப கூட அவ உடம்புல கீறல்களும் காயமும் இருந்திருக்கு. இதெல்லாம் சாதாரண சண்டையில வந்த காயம் கிடையாதுன்னு அவருக்கு புரியுது. உடனே உன் ஸ்டெப் ஃபாதர் உன்னை அடிக்கிறாரான்னு கேக்குறாரு. உடனே ஜேஜே சைக்கிள்ல இருந்து கீழே இறங்கி நான் வீட்டுக்கு போறேன், நாளைக்கு விளையாடலாம்னு சொல்லிட்டு ஓடிடுறா. ஏரிஸ் அவ பின்னாடியே போகலான்னு நினைக்கிறாரு. ஆனா இவரை பார்த்தாக்க அவளோட ஸ்டெப் ஃபாதர் கோவப்படுவாரோ நினைச்சு பின்னாடியே போகல. ஏன்னா அவளோட அம்மா மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏரிஸ்க்கு அவனோட அம்மாவை தன்னோட அம்மாவா நினைக்கணுமா கூடாதான்னு கூட தெரியல. ஏன்னா அந்த வார்த்தையை நினைச்சாலே சின்ன வயசுல அவங்க அம்மாவால ஏற்பட்ட வலிகள் தான் ஞாபகத்துக்கு வருது. ஜேஜேவை பாக்கிறதுக்காக தான் இங்க வந்தாரு. அவளே போனதுக்கு அப்புறம் மறுபடியும் பாட்டி வீட்டுக்கு போகலான்னு சைக்கிள்ல போய்கிட்டு இருக்க ஒரு கார் அவர் சைக்கிள்ல போற வேகத்துக்கு ஏத்த மாதிரி பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. அத ஏரிஸும் பாத்துறாரு. கார் கிராஸ் பண்ணி போறதுக்காக வழி விடுறாரு. ஆனா கார் கிராஸ் பண்ணி போகாம பின்னாடியே வருது. சந்தேகப்பட்ட ஏரிஸ் சைக்கிளை நிறுத்த அந்த காரும் நிக்குது. அத பார்த்து கடுப்பாகுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கார் விண்டோ கீழே இறங்குது. உள்ள இருந்த ஒரு ஆள் ஏரிஸ பார்த்து சிரிச்சுக்கிட்டே நீ ஏரிஸ் தானேன்னு கேட்க ஏரிஸ் பதில் சொல்லாம அவனையே உத்து பாக்குறாரு. ஏனோ அவன் சரியில்லைன்னு தோணுது. உடனே சைக்கிள்ல அங்கிருந்து போக ஆரம்பிச்சிடறாரு. கார் வர முடியாத அளவுக்கு சின்ன சந்துக்குள்ள புகுந்து தப்பிச்சிடறாரு. இந்த கார் பிரச்சனை இதோட முடியல. அடுத்ததா ஏரிஸ் ஸ்கூலுக்கு போக அந்த கார் அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருது. அத கவனிச்ச ஏரிஸ் மனசுக்குள்ள அவன் யாரு, எதுக்காக என்ன பின்தொடர்றான்னு கேள்வி கேட்டுக்கிறாரு. ஆனா இத பத்தி வீட்டுல யார்கிட்டயும் சொல்லல. அடுத்ததா ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு யூரி, கீஃபர், பர்சி, ஏரிஸ் 4 பேரும் பேசிட்டு இருக்காங்க. வழக்கம் போல பாய்ஸ் ஸ்கூல்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப பர்சி ஏரிஸ பார்த்து கேட்க கூடாத ஒரு கேள்வியை கேட்க அவர் அப்படி கேட்ட உடனே யூரியும் கீஃபரும் சிரிச்சிடுறாங்க. ஏரிஸால அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்டா அப்படி கேக்குறன்னு கேக்குறாரு. அதுக்கு யூரி சீரியஸ்லி பர்சி உன் தலையில என்ன ஓடுதுன்னு கேக்குறாரு. நான் உங்களை விட வயசுல பெரியவன், அதனாலதான் உயரமா இருக்கிறேன்னு பர்சி தன்னோட ஹைட்ட மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையை சொல்ல போனா அவரு தான் இருக்கிறதுலே குள்ளம், கீஃபர் தான் எல்லார விட ஹைட். இதுல ஃபன்னியான விஷயம் என்னன்னா கீஃபர் தான் எல்லார விட சின்ன பையன். பர்சிக்கும் யூரிக்கும் 2 வயசு வித்தியாசம். யூரிக்கும் ஏரிஸ்க்கும் சில மாசங்கள் தான் வித்தியாசம். கீஃபர் எல்லார விட சின்னவர். அப்ப யூரி நீ சரியா தூங்க மாட்டேங்கிறன்னு சொல்றாரு. அதுக்கு கீஃபர் ஒன்னு சொல்ல மாத்தி மாத்தி 4 பேரும் கிண்டல் பண்ணி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஏரிஸ் மனசுக்குள்ள
நான் ஜேஜேவை இவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன். என்ன தத்து எடுத்துக்கிட்டதுனால அவ என் கூட பிறந்தவன்னு இவங்களுக்கு தெரியாது. கசின்னு சொல்லலாமா? அப்படி சொன்னா நாங்க எவ்வளவு க்ளோஸ்னு கேட்பாங்க. குறிப்பா கீஃபர், அவன் எப்பவும் ஏதாவது சஸ்பிஷியஸா யோசிப்பான். எல்லாரும் அவனை ஏமாத்துறாங்கன்னு நினைப்பான். பர்சி கிட்ட ஜேஜேவை இன்ட்ரோடியூஸ் பண்ணவும் மனசு இல்ல. என்ன பேசுவானோ, என்ன கத்து கொடுப்பானே தெரியாது. யூரி கிட்ட மட்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்றாரு. அப்ப யூரி, நான் வீட்டுக்கு போறேன், லேட் ஆகுது, அம்மா கோவப்படுவாங்கன்னு சொல்றாரு. பர்சி சரின்னு தலையாட்டிட்டு ஏரிஸ் கிட்ட, பாரு யூரி ஒரு அம்மா பையன் போட இருக்குன்னு சொல்றாரு. அவரு சொன்னது யூரி காதுலயே விழுந்துருது. பர்சிய முறைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. மத்தவங்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. 4 பேர்ல கீஃபர் வீடு தான் ஸ்கூல்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. ஏன்னா அவர் வீடு பேலஸ் மாதிரி ரொம்ப பெருசா இருக்குமா. யூரி வீடு பிசினஸ் ஏரியால இருக்கு. அவங்களோட சொந்த ஹோட்டல் மேலதான் அவங்க வீடும் இருக்குது. பர்சி ஒரு பிரைவேட் சப் டிவிஷன்ல இருக்கிறான். அவனோட அப்பா ரிட்டையர்டு US ஆர்மி ஆபீசர். மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இங்க செட்டில் ஆயிட்டாராம். எங்க வீடு சாதாரண சப் டிவிஷன்ல தான் இருந்துச்சு. முதல்ல அங்க வந்தப்ப கூட அந்த வீடுகள் எனக்கு ரொம்ப பெருசா தான் தோணுச்சு. அதை விட பெரிய வீடுகள் இருக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அடுத்ததா ஏரிஸ் வீட்டுக்கு போக பெரியம்மா போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கடைசியா சரி நாங்க உடனே அங்க வரோம்னு கவலையா சொல்றாங்க. அவங்க சொன்னதை கேட்ட உடனே ஏரிஸ்க்கு ஜேஜோடைய ஞாபகம் தான் வருது. அப்ப ஆஞ்சலோ, எங்க போயிருந்த? ஒரு ரூமுக்கு போய் உடனே உன் பொருட்களை பேக் பண்ணு, நாம இப்போ பாட்டி வீட்டுக்கு போறோம்னு சொல்றாரு. என்னாச்சுன்னு இவரு கேட்க, அதுக்கு பெரியம்மா உன் தங்கச்சிய காணும்னு சொல்றாங்க. அடுத்ததா எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு போக பாட்டி வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க. சில பேர் போலீஸ்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரு வயசான அம்மா, அந்த குழந்தை ரொம்ப நாளா அடிபட்டுட்டே இருக்கா, ஜீனா வீட்டுக்கு கூட்டிட்டு வர எல்லா ஆண்களும் அவளை அடிப்பாங்கன்னு சொல்றாங்க. அடுத்ததா இன்னொரு பொண்ணு சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் திடீர்னு அந்த குழந்தை பெருசா சத்தமா கத்துனான்னு சொல்றாங்க. அடுத்ததா ஒரு ஆள், அந்த குழந்தை உடம்பு முழுக்க ரத்தத்தோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி கால்ல செருப்பே இல்லாம ஓடிச்சுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜேஜே வீட்டுக்கே வரல, அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட ஏரிஸ், இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணமான அவங்களோட லேட்டஸ்ட் பார்ட்னர் இறந்துட்டாரான்னு கேக்குறாரு. அடுத்ததா மனசுக்குள்ள, எனக்கு என்ன நினைச்சா வெறுப்பா இருக்குது. ஒரு நல்ல அண்ணனா நான் இருக்கல, அவளுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அவ உடம்புல இருந்த கீறல்கள் காயத்தை பத்தி முன்னாடியே பேசி இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்போ ஏய் குரங்கேன்னு ஒரு குரல் கேக்குது. வேற யாரு? லாரா ஆன்டி தான். ஏரிஸ் திரும்பியே பார்க்கல, ஏன்னா அவரு பேசுற மூட்லயே இல்ல. அங்கிருந்து போறப்போ ஆஞ்சலோ அவர் ஷர்ட் காலரை பிடிச்சு என் கூட வான்னு கூட்டிட்டு போறாரு. எங்க போறோன்னு இவரு கேட்க அவரு பதில் சொல்லல. ஒரு வண்டியை நிறுத்தி உள்ள ஏறுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் டிரைவர் கிட்ட என் தங்கச்சி வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாரு. அதாவது ஜேஜே வீட்டை பத்தி தான் சொல்றாரு. எங்க போறோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏரிஸும் எந்த கேள்வியும் கேட்கல. கூட பெரியம்மாவும் வராங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நாம இங்க என்ன பண்ண போறோம்னு கேட்க ஜேஜேவை தேட போறோம்னு சொல்றாரு. போலீஸ்காரங்களாலேயே அவளை கண்டுபிடிக்க முடியல, நம்மளால எப்படி முடியும்னு கேக்குறாரு. ஆனா அவங்க ஏரிஸ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அந்த இடத்த நல்லா சுத்தி பார்த்துட்டு டிரைவர் கிட்ட அந்த குழந்தை எந்த பக்கம் ஓடி போச்சுன்னு விசாரிக்கிறாங்க. டிரைவரும் அவங்க வந்த திசைய கைய காமிச்சு அவ பாட்டி வீட்டுக்கு போக நினைச்சிருக்கலாம்னு சொல்றாரு. மறுபடியும் அதே வண்டியில ஏறி அந்த ஏரியா முழுக்க தேடுறாங்க. எவ்வளவு தேடியும் ஜேஜே கிடைக்கவே இல்ல. ஈவினிங் ஆயிடுது. பசி வேற வயித்த புரட்ட ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு நினைக்கிறாங்க. ஏரிஸ்க்கு சாப்பிட மனசே இல்ல. கூட இருக்கவங்க கம்பல் பண்ணதுனால சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு இருந்தவங்க ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. அந்த குழந்தை எங்க போயிருக்கும்? பயந்து போய் எங்கேயாவது சுருண்டு கிடந்து அழுதுகிட்டு இருப்பாளோ? அவங்க பேசுறத கேட்ட ஏரிஸ், அவங்க சொல்றது உண்மையா இருந்தா ஜேஜே பாட்டி வீட்டுக்கு போக நினைச்சிருந்தா ஏன் அங்க வந்து சேரல? இல்ல இவங்க சொல்ற மாதிரி எதுவும் நடந்திருக்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப பக்கத்துல 4-5 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அவங்க ரொம்ப அழுக்கா இருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்ட்ரீட் கிட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த ஆன்டி, ஒருவேளை ஜேஜேவும் ஸ்ட்ரீட் சைல்டு ஆகிட்டாலோன்னு சொல்ல ஏரிஸ்க்கு தூக்கி வாரி போடுது. அப்போ ஆன்டி மொபைல் ரிங் ஆக அதை எடுத்து பார்த்தவங்க, உன் முட்டாள் அண்ணன் உன்னை தேடிட்டு இருக்கான்னு டைப் பண்றாங்க. அடுத்ததா அங்கிருந்து எழுந்திருச்சு போறாங்க. ஏரிஸும் அவங்க பின்னாடியே போக ரோடோட ஆப்போசிட் சைட்ல ஒரு குப்பத்தொட்டிக்கு பக்கத்துல ஒரு குழந்தை அமைதியா உட்காந்து வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கு. ஏரிஸ் அந்த குழந்தைய உத்து பார்க்க அடுத்த நிமிஷம் அவருக்கு அதிர்ச்சியும் சந்தோஷமும் வருது. ஏன்னா அங்க உட்கார்ந்து இருக்கிறது வேற யாரும் கிடையாது, ஜேஜே தான். உடனே ஜேஜே அங்க இருக்கான்னு கத்திக்கிட்டே ரோட்ல வர வண்டிய கூட கவனிக்காம ஓடுறாரு. வண்டியெல்லாம் சடன் பிரேக் அடிச்சு ஹார்ன் அடிக்க ஏரிஸ் கண்டுக்காம ஓடி போய் ஜேஜேவை கட்டி பிடிச்சு, ஜே உனக்கு என்ன ஆச்சு? நாங்க உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமான்னு கேக்குறாரு. ஆனா அவகிட்ட இருந்து எந்த அசைவும் இல்ல. விரக்தியா எங்கேயோ வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ அங்க வந்த ஆன்டி ஏரிஸ் ரோட்ல வர வண்டிகளை பார்க்காம கிராஸ் பண்ணார் இல்லையா, அதுக்காக திட்டுறாங்க. ஏரிஸ் அவங்க திட்டினதை பெருசா எடுத்துக்காம, இதோ ஜேஜே நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன்னு சந்தோஷமா சொல்றாரு. ஜேஜே பார்த்த ஆன்டி உடனே போன் எடுத்து வீட்டுக்கு கால் பண்றாங்க. அடுத்ததா ஜேஜேக்கு ட்ரீட்மெண்ட் போகுது. அவளை செக் பண்ண டாக்டர் பாட்டி கிட்ட இது தரமா காரணமா வர டிஸார்டர்
விளையாடுற மாதிரி தெரியுது. சில விக்டிம்ஸ்க்கு மோசமான சூழ்நிலையில் நடக்கிற விஷயங்கள் மறந்துருமா, அதுக்கு பேரு ஏதோ அம்னீஷியான்னு சொல்றாரு. அதாவது ஜேஜேக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகத்துல இல்லன்னு சொல்றாரு. அதை கேட்ட எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுது. பாட்டி அவ பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, அது கூட அவளுக்கு தெரியவே இல்ல. ஆனா டாக்டர் இது நார்மல்னு சொல்றாரு. அதை கேட்ட பாட்டி இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு கேட்க அது பேஷண்ட பொறுத்தது. ஆனா குழந்தைய சைல்டு சைக்காலஜிஸ்ட் கிட்ட தரமா ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு. பாட்டியும் டாக்டரும் அவளை பத்தி பேசிட்டு இருக்க ஏரிஸ் ஜேஜே ரூம்குள்ள போறாரு. ஜேஜே பெட்ல உட்காந்து முதுகுக்கு பின்னாடி எதையோ தொட்டு பார்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்த ஏரிஸ் என்ன பண்றேன்னு கேட்க என் முதுகுல என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னு கேக்குறா. ஜேஜேவோட ஸ்டெப் ஃபாதர் அவ முதுகுல சூடான அயன் பாக்ஸால சூடு வச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஏரிஸ் உன் முதுகுல காயம் இருக்குன்னு சொல்றாரு. எனக்கு எங்க காயம் பட்டது எனக்கே தெரியலன்னு அவ சொல்ல அவ கைய பிடிச்ச ஏரிஸ் கொஞ்ச நாள்ல உனக்கே ஞாபகம் வரும், இப்போதைக்கு நல்லா ரெஸ்ட் எடு, சீக்கிரமா ரெக்கவரி ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போகலான்னு சொல்றாரு. ஜேஜேவும் அமைதியா படுத்துட்டு அம்மா எங்கன்னு கேக்குறா. அவ அப்படி கேட்ட உடனே ஏரிஸ்க்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு ஏரிஸ்கே தெரியாது. கடைசியா அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதா கேள்விப்பட்டதோட சரி. அதை நினைச்சு பார்த்தவர் எனக்கு தெரியல, இங்க வந்துட்டு இருக்கலாம், நான் அம்மாவுக்கு கால் பண்ண சொல்றேன்னு சொல்றாரு. அவளும் சரி தேங்க்ஸ் சொல்லிட்டு கண்ணை மூடி படுத்துக்கிறா. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாட்டி அவளை நல்லா பாத்துக்கணும்னு தான் கூடவே வச்சுக்கிட்டாங்க. ஏரிஸ்க்கு அது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கவலையாவும் இருக்கு. ஏன்னா அங்க ஆன்டி இருக்கிறாங்க, அவங்க ஒருத்தவங்களே போதுமே ஜேஜேவை இம்சை பண்றதுக்கு. ரிட்டன் பெரியமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் ஏரிஸ்க்கு ஜேஜே ஞாபகமாவே இருக்கு. அடுத்ததான் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமும் ஜேஜேவை பத்தியே நினைச்சிட்டு இருக்க. அவரு அமைதியா இருக்கிறத பார்த்த பர்சி ஏன்டா இவ்வளவு அமைதியா இருக்க, டாய்லெட் போகணுமான்னு கேக்குறாரு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா இல்லன்னு இவரு சொல்ல சரிடா நமக்குள்ள என்ன சொல்லுன்னு பர்சி சொல்ல இல்லன்னு சொன்னல நிறுத்துன்னு ஏரிஸ் கடுப்போட சொல்ல பர்சி சுத்தி பாத்துக்கிட்டே பரவாயில்ல உனக்காக ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஏரிஸ் இவன் பேசுறதெல்லாம் எனக்கு தலைவலிதான்னு சொல்றாரு. அப்போ அங்க வந்த யூரி இவன் என்ன தேடுறான்னு கேட்க அவனோட மூளையன்னு சொல்றாரு. அப்ப அங்க வந்த கீஃபர் நீ ஊருக்கு போயிட்டேன்னு நினைச்சேன்னு சொல்ல இப்பதான் திரும்பி வந்தோன்னு இவரு சொல்ல உன் கசின் எப்படி இருக்கா, அவ பேர் என்னன்னு சொன்ன ஜோசனா ஜே ஆரான்னு யூரி கேட்க ஜேஜே பையனா பொண்ணான்னு கீஃபர் கேட்க பொண்ணுங்கன்னா உடனே இன்ட்ரெஸ்ட் காட்டுறானே, ஜேஜேவை இவன் கிட்ட இன்ட்ரோடியூஸே பண்ண கூடாதுன்னு முடிவு பண்றாரு. அடுத்ததான் 4 பேரும் நிறைய விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அதிகமா பேசினது கீஃபரை பத்தியும் அவனோட ஃபேமிலிய பத்தியும் தான். அப்பாவால ரொம்ப கஷ்டப்பட்ட கீஃபரோட அம்மா கடைசியில தைரியமா அப்பா விட்டு வெளியே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா ஜேஜேக்கு நடந்தது அதை விட ரொம்ப மோசமானது. அப்ப ஏரிஸ் அடுத்த வாரம் நான் உங்க கூட வரமாட்டேன்னு சொல்ல அது கேட்டு அதிர்ச்சியான பர்சி ஏண்டா வராம இருக்க கூடாது, அந்த நாளுக்காக தான் நாம பிளான் போட்டோம்னு சொல்றாரு. அதை கேட்ட ஏரிஸ் மனசுக்குள்ளவே சரிதான், நான் பாட்டி வீட்டுக்கு போக நினைச்சிட்டு இருந்தேன், ஜேஜே நல்லா இருக்காளான்னு அடிக்கடி செக் பண்ணணும், குறைஞ்சது மாசத்துக்கு ஒரு தடவையாவது அவளை பார்க்கணும்னு நினைச்சேன், அப்புறம் வெக்கேஷன்ல அங்கேயே கொஞ்ச நாள் இருக்கலாம். அப்ப பர்சி என்னடா அது நீ மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றாரு. ஏரிஸும் வேற வழி இல்லாம வரன்னு ஒத்துக்கிறாரு. அவங்க கூட வரன்னு ஒத்துக்கிட்டதுனால ஜேஜேவை பார்க்க போக முடியல. அப்ப கீஃபர் வந்து பர்சிய பாத்தியான்னு கேட்க இல்ல ஏன்னு கேக்குறாரு. அந்த முட்டாள் என்ன ஃப்ரேயா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணவே மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கிறான்னு சொல்றாரு. ஃப்ரேயாவா, அவ எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும், வா போகலான்னு கூட்டிட்டு போறாரு. ஃப்ரேயா டென்னிஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. 2 பேரும் அங்க போக பர்சி அங்கதான் இருக்காரு. அங்க இருக்க பசங்களோட பேசிட்டு இருக்காரு. பர்சின்னு இவங்க கூப்பிட திரும்பி பார்த்தவர் பயந்துடுறாரு, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப கீஃபர் என்னடா பண்றேன்னு கேட்க பர்சி அவங்கள அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு வந்து வாங்க வெளியே போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், ஏன் ட்ரீட் யூரி எங்கன்னு கேக்குறாரு. ஏரிஸ்க்கும் ஃப்ரேயாவை மீட் பண்ணணும்னு ஆசை, இது வரைக்கும் அவகிட்ட பேசினதே இல்ல, ஆனா பர்சி தான் விட மாட்டேங்கிறாரு. அப்ப யூரி நீ எந்த ஹை ஸ்கூலுக்கு போறன்னு கேட்க என் அண்ணன் படிச்ச அதே ஸ்கூலுக்குன்னு சொல்றாரு. உன் அண்ணன் அடிக்கடி ஸ்கூல மாத்திக்கிட்டே இருக்காரு, எந்த ஸ்கூலுன்னு கேக்குறாரு. ஆஞ்சலோ அடிக்கடி சண்டை போட்டு மாட்டிக்கிட்டதுனால அவரை அப்பப்ப வேற ஸ்கூலுக்கு மாத்துவாங்க. பெரியம்மா அவர் வாழ்க்கையை சரி பண்ண ரொம்ப முயற்சி பண்ணிருக்காங்க, ஆனா எதுவும் பலன் கொடுக்கல. ஒரு நாள் எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு போக அப்பதான் ஆஞ்சலோ வீட்டுக்கு தெரியாம அடிக்கடி பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காருன்னு தெரிய வருது. அதுக்கு காரணம் ஜேஜே தான். ஜேஜே ஸ்கூல்ல அவளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, அதை ஹேண்டில் பண்றதுக்காக பாட்டி தான் ஆஞ்சலோவை அவ ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காங்க. ஜேஜே ஸ்கூல்ல பசங்களோட ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிருக்கா, அவங்கள சமாளிக்கிறதுக்காக தான் ஆஞ்சலோ அங்க போயிருக்காரு. ஜேஜே தலைய தொங்க போட்டு சோஃபால உட்கார்ந்திருக்க ஆஞ்சலோ நாங்க பேசுறது காதுல விழுதா இல்லையா, நீ ஒரு பொண்ணு ஆனா சண்டை போட்டுக்கிட்டு திரியற, கொஞ்சமாவது யோசிக்கிறியான்னு கேக்குறாரு. முதல்ல அவளை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடலான்னு பெரியம்மா சொல்ல அதுக்கு ஆஞ்சலோ பதில் சொல்றதுக்குள்ள ஜேஜே எழுந்திருச்சு வெளியே போறா. நான் இன்னும் பேசி முடிக்கல, இங்க வான்னு ஆஞ்சலோ கூப்பிட அவ கண்டுக்கவே இல்ல. அவ பின்னாடி
பின்னாடி ஆஞ்சலோ போக பெரியம்மா அவரை தடுத்துடுறாங்க. நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஏரிஸ் ஜேஜே பின்னாடியே போறாரு. பின்னாடியே போன ஏரிஸ் ஜேன்னு கூப்பிட திரும்பி பார்த்த ஜேஜே உண்மையிலேயே வீட்டுக்கு வந்துட்டியான்னு கேக்குறா. என் மேல கோவமா இருக்கியான்னு இவரு கேட்க, இல்ல உன் மேல கோவப்பட ஏதாவது காரணம் இருக்கான்னு கேக்குறா. அடுத்ததா ஏரிஸ் கீழே கடந்த பாஸ்கெட் பால் எடுத்து வா விளையாடலான்னு கூப்பிடுறாரு. அதுக்கவ நாம இனிமே குழந்தைங்க இல்லன்னு நீ தானே சொன்ன, இப்ப விளையாடலான்னு சொல்றியே, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறா. லாஸ்ட் டைம் ஜேஜே ஏரிஸ விளையாட கூப்பிட்டப்போ அவருக்கு மூடு சரியில்லாதனால இந்த பதில சொல்லியிருப்பாரு. அதை நினைச்சு பார்த்தவர் அன்னைக்கு எனக்கு மூடு சரியில்லை அதனாலதான் அப்படி சொன்னேன், ஆனா உண்மையிலேயே நான் சொன்னதுக்கு எந்த அர்த்தமும் இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு மேல அவரை பேச விடாம இதுக்கு பதிலா எனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுன்னு ஜேஜே சொல்ல உடனே ஏரிஸ் பாக்கெட்ல இருந்த பணத்தை செக் பண்ணிட்டு வா போகலான்னு சொல்றாரு. அடுத்ததா ரெண்டு பேரும் போயிட்டு சாப்பிடுறாங்க. அப்ப ஏரிஸ் மனசுக்குள்ள இந்த தடவை என் பர்த்டேவை இங்கதான் செலிப்ரேட் பண்ண முடிவு பண்ண, இது என்னோட 13வது பர்த்டேன்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. ஆனா என்னோட பர்த்டே டேட்டை ஏற்கனவே கரெக்ட் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு எனக்கு 14 வயசுன்னு சொல்றாரு. அப்ப ஜேஜே உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், எனக்கு ஒரு அண்ணன் இருக்காருன்னு சொன்னாங்க, அது உண்மையான்னு கேக்குறா. அவ சொன்னதை கேட்ட உடனே ஏரிஸ் ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. மெதுவா அவளை பார்த்து இப்ப கூட நான் அவளுக்கு யாருன்னு அவளால முழுசா புரிஞ்சுக்க முடியல, மனசு ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னவர் நான் தான் உன் அண்ணன்னு ஜேஜே கிட்ட சொல்ல, அப்படியா அது உண்மையான்னு கேக்குறா. ஆமா அவரு உன்னோட பெரியவர்னு சொல்ல நாம ட்வின்ஸ் நினைச்சேன், எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது நீ தான் சொல்லிட்டு எந்த ரியாக்ஷனும் காமிக்காம அவ பாட்டுக்கு சாப்பிடுறா. அடுத்ததா பர்சி போன்ல டேய் அங்க ஏன்டா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, கத்தாதன்னு இவரு சொல்ல, ஏன்டா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஃபுல் பிளான் போட்டாச்சு, நாம ட்ரிங்க்ஸ் கூட பண்ண போறோம்னு சொல்றாரு. நாம இன்னும் மைனர்ஸ்னு இவரு சொல்ல, கமாண்டா இவ்வளவு வீக்கா இருக்காத, உனக்கு டிரைவிங் தெரியுமான்னு கேக்குறாரு. அவர் சொன்னதை கேட்ட ஏரிஸ் மனசுக்குள்ளவே இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு புரிஞ்சு போயிடுச்சு. ஒரு தடவை என் அண்ணன் காரை திருட்டுத்தனமா எடுத்துக்கிட்டு நானும் யூரியும் வெளியே போயிருந்தோம், அப்போ நாங்க 2 பேரும் மட்டும்தான், இந்த விஷயத்த யாரோ பர்சி கிட்ட சொல்லிட்டாங்க போல இருக்கு, அப்படி சொன்னவர் என்கிட்ட லைசன்ஸ் கிடையாதுன்னு சொல்றாரு. பரவாயில்ல வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு பர்சி ஏரிஸோட பதில் கூட வெயிட் பண்ணாம காலை கட் பண்ணிட்டு போயிடுறாரு. போனை வச்ச ஏரிஸ் ஜன்னல் வழியா வெளியே பார்க்க ஜேஜே கேட்டுக்கிட்ட நின்னு யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா. உடனே பர்சி அங்க போக ஜேஜே பேசிட்டு இருக்க ஆளை பார்த்த உடனே அவன் யாருன்னு புரிஞ்சு போயிடுது. அவன் வேற யாரும் கிடையாது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார்ல ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அவன் தான். உடனே ஏரிஸ் ஜேஜேன்னு கூப்பிட அவ திரும்பி பாக்குறதுக்குள்ள அந்த ஆள் அவ வாயை மூடி தூக்கிட்டு போயிடுறான். அவளை விடுன்னு கத்திக்கிட்டே ஏரிஸ் பின்னாடி ஓட அதுக்குள்ள இன்னொரு ஆள் ஏரிஸ் வாயை மூடி காருக்குள்ள தள்ளிடுறான். நீங்க யாருன்னு ஜேஜே கத்த, உங்களுக்கு என்ன வேணும்னு ஏரிஸ் கேட்க 2 பேருமே இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்ல. இந்த ஆள் யாரு, எதுக்காக இத்தனை நாளா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு ஏரிஸ் மனசுக்குள்ள கேள்வி எழும்ப இதோட தான் இந்த பார்ட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.